ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்களை ஃபயரோட விவாதிக்கணும்னு வந்திருக்கிறார் நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். கொஞ்சம் ஃபயராக பேசுவீங்களா? ஏன்னா உங்களுக்கு ஃபயரை எதிர்பார்க்குறாங்களா மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும். பட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் ஃபயர் பற்றிக்கிடுச்சுன்னா என்ன ஃபயர் பற்றிக்கிறது இல்லை, நம்ம இருக்கிற விஷயத்தை சரி கண்டிப்பாக பேசுவோம். சரி, இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இவர்கள் டெல்லிக்கு போறாங்கனாலே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸும் சொல்றாரு, நம்ம டிடிவி தினகரன் சொல்றாரு. யார் உண்மையிலேயே பயப்படுறாங்க? ரெண்டு பேருமே பயப்படுறாங்கன்னு தான் சொல்கிறது. இப்போ மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் நினச்சா யாரை கொண்டு வரணும்னு மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. அதனால் இவரை பார்த்து அவர் பயக்கிறது, அவரை பார்த்து இவர் பயக்கிறது ரெண்டு பேர்த்துக்கும் பயம் இருக்குது. மக்கள் தான் எஜமானர்கள். எப்படி தீர்ப்பு வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி தான், ஒன்றா டிஎம்கேவா இல்லை ஏடிஎம்கேவா அப்படிங்கிற பயத்தில் ரெண்டு பேரும் மாற்றி குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இது அரசியல் வாழ்க்கையில் இயற்கை தான், அது சொல்ல முடியாது. இப்போ டிடிவி தினகரன் அவருக்கு ஒன்றும் பெரிய பொறுப்பு இல்லை, இருந்தாலும் அவர் சொல்கிறார் பயந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெல்லிக்கு போனாவே பயம் அப்படிங்கிறது அவங்களோட அஜெண்டாவாக இருக்கும். ஏன் டெல்லிக்கு போனால் அவங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்பில் பேசுகிற போது, இடி இன்கம் டேக்ஸ் எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயந்துட்டு, ஏற்கனவே சொன்ன மாதிரி பயந்துட்டு இருக்கிறவங்க அந்த பயத்தை வச்சுட்டு இப்படி சொல்கிறாங்களா அப்படிங்கிறதான் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ பயங்கிறது ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குது. மக்கள் யோசிக்கிறாங்க இப்போது யாரை கொண்டு வரலாம், யாரை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ டியூரேஷன் தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 5 தேர்தல் நடக்கிறது டியூரேஷன் ரொம்ப லாங்காக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் மக்கள் சிந்திக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இவங்க கொண்டு 5000 ரூபா 1000 ரூபா அந்த திட்டங்களெல்லாம் ஒரு வசீகரமாக இருக்கிறது அந்த டைம் நீர்த்து போக செய்கிறதுக்காக இப்போ ரொம்ப நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கூட யோசிக்கலாம். அதுவும் கூட ஒரு பாயிண்ட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ தேர்தல் ஆணையம் சரி, பிஜேபியும் சரி, அவங்க சொல்கிறத இவங்க கேட்பாங்க அப்படிங்கிறது தான். இப்போ கூட்டி கழித்து பார்க்குற போது 30ஆம் தேதிக்கு மேலே இன்னும் 10 நாள் வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கும் மற்ற விஷயங்கள் செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த டைம் ரெண்டு கட்சியுமே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது. யாருமே அரசியல் கட்சிகள் ஐயோ எங்களுக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு லாங்காக இருக்குது அப்படின்லாம் யாருமே சொல்லலை. ஆனால் என்ன செய்கிறது, இந்த திமுகவுக்கு நீர்த்து போக செய்கிறதுக்காக சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது. அதிமுக ஒரு வலிமையான கட்சி. இந்த லேடியா மோடியான்னு கேட்ட காலம் போய் இப்போ அமித்ஷாவை பார்க்க டெல்லிக்கு போகிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் தொகுதி பங்கீடா இல்லை ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கிற குழப்பத்தை நிவர்த்தி இல்லை, அமித்ஷா சொன்னால் இவர் கேட்பாரு, இவர் சொன்னால் அவர் கேட்பாரு அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் இதை பார்க்குறேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சென்னையிலேயே எல்லாமே முடிப்பாங்க, பேச்சுவார்த்தையும் சரி மற்ற விஷயங்கள் நான் டெல்லியிலிருந்து அதிமுகவோ இல்லை காங்கிரஸ் கட்சியோ இல்லைன்னா பிஜேபியோ, அவங்க கலைஞர் இருக்கிற வரைக்கும் சரி, ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இங்கே தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, போவாங்க வருவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா முதலாக இப்போ எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட தலைமையில் இருக்கிற அதிமுக டெல்லிக்கு சென்று பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றது இது மிகப்பெரிய ஒரு அரசியல் விமர்சனமாக தான் பார்க்கப்படுகிறது. இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கும் கூட சில பத்திரிகைகள் எழுதுகிறாங்க, அங்கே போய் தட்டி பறித்து பிஜேபி மிரட்டி சில தொகுதியிலெல்லாம் கேட்டு வாங்கினதாகவும் பேசுனதாகவும் அப்படி செய்திகளெல்லாம் வருது. ஆனால் அதே சமயத்தில் இங்கிருந்து நம்ம பார்க்குற பார்வைகளில் பார்க்குற போது இது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கூட தோணுது. ஏன்னா இங்கிருந்து டெல்லிக்கு போகிறதுக்கும் இப்போ அவன் சொந்த வீட்டில் நம்மகிட்ட பேச்சுவார்த்தை வர்றதுக்கும் பக்கத்து வீட்டில் போய் பேச்சுவார்த்தை வர்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுல்ல. இதுலேயே ஏடிஎம்கேக்கு ஒரு சின்ன ஒரு ஜர்க்கு தான், ஒரு கீழே இறங்கின மாதிரி தான் பார்க்கப்படுது. ஆமாம், ஏன்னா அவர் வார்த்தைக்கு வார்த்தை பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு, இப்போ அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமைப்போ, தனிப்பெரும்பான்மை பெற்ற ஆட்சி அமைப்போ, ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைக்கு, நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு பல குணங்களில் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போது என்ன நிலைமைன்னா, நீ வா அங்கே வா, நீ அங்கே என்கிட்ட பேசு, நீ என்கிட்ட நான் கால் மேலே கால் போட்டு பேசுவேன், நீ கால் கீழே நுனி சீட்டில் தான் உட்காரணும் அப்படிங்கிறது. ஆமாம், நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிற ஜி, என்ன வேணாலும் தெரியும், நீங்கள் சொல்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தோரணை அப்படி தான் இருக்குது. இப்போ ஜி தான் அதிமுக வழி நடத்துறாருன்னு சொல்கிறீங்களா? இப்போ திமுக அது குற்றச்சாட்டு என்ன தப்பு இருக்குது அப்படித்தான் பார்க்க தோணுது, பார்க்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, திமுக சொல்கிறதுக்கு அது அடாப்ட் ஆகுது அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது. ஆமாம், பொதுமக்கள் அப்படி தான் பார்ப்போம். இப்போ
இதே மாதிரி இப்போ திமுகவுக்கு மேலே வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் வந்து இப்போ கூட்டணி கட்சிக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடுது. திருமாவளவன் வந்து ஒவ்வொரு தடவையும் அவர் தான் வந்து பலமான கட்சியாக திமுகவோட எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒப்பனா சொல்லப்போனால் முட்டும் கொடுக்குறாரு, ஆதரவும் கொடுக்குறாரு, பல எதிர்ப்புகளை வாங்கிக்கிறாரு, மீம்ஸ் மெட்டீரியலாகவும் மாறுறாரு. ஆனால் அவர் சீட்டுக்காக வந்து அவர் மன வருத்தம் அடைகிற மாதிரி நடந்துக்குது. ப்ளஸ் சிபிஐ சிபிஎம் யாருக்குமே தேமுதிக உள்ளே வந்ததுனால தான் இந்த பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருதுல்ல? இல்லை, கேள்விங்கிறது வந்து நியாயமானது தான். ஏன்னா தேமுதிக வர்ற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதா திமுக கூட்டணியில் ஒரு சபலமெல்லாம் போயிட்டுருச்சு. போதாத குறைக்கு காங்கிரஸ் வந்து டிவிகேவை காட்டி எக்ஸ்ட்ரா ஒரு 3 சீட் வாங்கிட்டாங்க. ஆமாம், அதுவும் ஒரு காரணம். அதுக்கு காங்கிரஸ் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்து 100 சீட் எம்பி வச்சுட்டுருக்குறோம், எங்களை வந்து குறிக்கோள், நீங்கள் எத்தனை எம்பி சீட் வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு எல்லா மாநிலத்தில் வந்து எம்எல்ஏ இருக்கிறாங்க, சில மாநிலத்தில் ஆளுங்கட்சி இருக்கிறோம், எங்கள் கூட நீங்கள் ஒப்பிட்டு பேசாதீங்கன்னு செல்வ பெருந்தவங்க சொல்கிறாரு. திமுக கூட்டணி வர்ற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, அதுக்கப்புறம் வந்தால் பிரச்சனையாச்சு. ஏன்னா ஒரே அலர்ஜி என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து திமுகவோட வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயமா இருக்குது. இன்பிட்வீன் அதை பார்த்தீங்கன்னா கலைஞர் வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரவன் போகிறவனுக்கெல்லாம் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு தொண்டரோட பார்வை அப்படி இருக்குது. வரவன் போகிறவனுக்கெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. நம்ம கட்சியிலேயே இல்லையா, ஆள் இல்லையா? எத்தனையோ சமூகத்தில் வந்து ஓட்டு வாங்க வேண்டியது இருக்குது, அந்த சமூகத்துக்குள்ளே கொடுக்க வேண்டியது இருக்குது, சில சமூகங்களுக்கு கொடுத்ததே இல்லை. அப்படி ஓபிஎஸ் வருகையும் அப்படி தான் பார்க்கப்படுகிறது. அப்படி தான் பார்க்கப்படுது. இப்போ ஓபிஎஸ் சேர்த்ததே வந்து திமுகவில் யாருமே வரவேற்கலை, யாரும் வந்து இவரால் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் அந்த வியூவில் தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து தேமுதிக வந்தது வந்து எடுத்துமே ராஜ்யசபா சீட் கொடுக்குறது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ தொண்டர்களெல்லாம் பல அதாவது கொள்கை உட்காந்து இங்கே உட்காந்து ஈராக் போரெல்லாம் விற்று மணிக்கணக்கில் பேசக்கூடிய திமுக காரங்களும் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி ஏன் தேமுதிகக்கு இப்படி சீட் கொடுக்கணும், ஏன் கமலஹாசன் கொடுக்கணும், ஏன் எஸ்வி சேகரோட அப்பாவுக்கு ஒரு பேர் வைக்கணும். அன்னைக்கு அண்ணா வந்து ஆரியமலான்னு ஏன் வந்து ஆரியத்தை எதிர்த்து நின்று போராடினார். இன்றைக்கி வந்து ஆரியத்தை ஆதரிக்கிற மாதிரியே மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னோட வேலையை செய்கிறாரு. இது வந்து எந்த விதத்தில் நியாயம்? தொண்டர்களோட அவ்வளவு இதாக இருக்குது. ஏன்னா வந்து அன்றைக்கி வந்து 98 வந்து கலைஞர் வந்து ரைட் மேன் ராங் பார்ட்டின்னு சொல்லிட்டு பிஜேபி கூட கூட்டணி வச்சா கூட அன்றைக்கி வந்து கலைஞர் வந்து சுற்றி இருந்த பெரிய தலைவர்களெல்லாம் வந்து கலைஞரை இழித்தும் பழித்தும் பேசுனதெல்லாம் வரலாறு. கலைஞர் அதுக்கெல்லாம் பயந்து ஐயோ நான் செஞ்சது தப்புதாயா, அவனு மேல் கூட்டணியே வேண்டாயான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே அன்றாடி கேட்டார். ஏன்னா அவர் வந்து எதோ சொல்கிறத கேட்டுக்கிறவர். ஆனால் ஸ்டாலின் வந்து கேட்பாரா? ஸ்டாலின்கிட்ட யாராவது சொல்கிறதுக்கு வலுவல்னா ஆளுகள் இருக்கிறாங்களா? அப்படியே சொன்னாலும் அவர் கேட்பாரா அப்படிங்கிற இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்குற போது அப்படி தான் தெரியுது. யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அவரும் கேட்க போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு வாரிசு அரசியல்னு வந்து திமுக மேலே அது ஒரே குடும்பம் தான் சொல்லுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நம்ம காணொலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம், நம்ம நண்பர்கள் சில பேர்ட்ட பேசிகிட்டு இருப்போம் சொன்னாங்க. அதாவது வந்து ஒரு பிஜேபி ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் எங்கேயோ ஒரு கடைநிலையிலேருந்து ஒருத்தர் வேட்பாளராக வராங்க. ஆனால் திமுகவில் வந்து இருக்கிற சீனியர்களே அவங்க ஒதுங்காமல் தன்னுடைய மகனுக்கும் சேர்த்து சீட்டு வேணும்னு சொல்லி திமுகவுக்கும் நெருக்கடி கொடுத்து மக்கள் பார்வையில் வந்து அவரோட பையனை வளர்த்து விடுறதுல தான் தெளிவாக இருக்காங்க ஒரு பேச்சு இருக்குல்ல. இது வந்து கரெக்டான கேள்வி. இது ஆண்டாண்டு காலமாக வந்து திமுக மேலே இருக்கிற குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பும் தெரிவிக்கிறதில்ல, எதிர்ப்பும் தெரிவிக்கிறதில்ல, இல்லை பதிலும் விளக்கமும் தெரிவிக்காமல் பண்ணுறதை பண்ணிகிட்டே இருப்போம். நாங்கள் நீங்கள் கேட்குறத கேட்டே இருங்க அப்படிங்கிறத திமுக பாலிசியாக இருக்குது. இப்போ வந்து இவர் பொன்முடி எடுத்துட்டிங்கன்னா அவர் மகனுக்கு தெய்வ சிவகாமணிக்கு சீட்டு, அவர் மகனுக்கு சீட்டுங்கிறாரு. காந்தி எடுத்துட்டிங்கன்னா அவர் மகனுக்கு சீட்டு. அப்புறம் இங்கே இப்படி வந்து திண்டுக்கல் எடுத்துட்டு வேலூரில் துறைமுருகன் பையனுக்கு அவருக்கு சீட்டு இருக்கா இல்லைன்னு அவரை பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அவர் அறிவாலயத்துக்கு வந்து அது அவங்கவுங்க புரிஞ்சுக்கணும். அவர் 83 வயசு ஆயிடுச்சு, வாய் பேசுறதுக்கு கூட இல்லை, பொதுச் செயலாளராக இருக்கிறாரு, அவர் விட்டு கொடுத்து போகணும். அதைத்தான் ஸ்டாலின் எதிர்பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் கடைசி வரைக்கும் 40 ஆண்டுகள். இப்போ அந்த காட்பாடி தொகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் திமுக நிர்வாகிகளாக புலம்பி தள்ளுறாங்க. என்ன கேட்குறாங்க? 40 ஆண்டு காலம் ஒரே ஒரு ஆளை வச்சுட்டு ஏன் எங்களுக்கெல்லாம் திறமை இல்லையா, ஆள் இல்லையா, அதுக்கு உண்டான வேலை இல்லையா, ஏன் வந்து அந்த அளவே பிடிச்சி போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒருத்தர் தான் இருக்கிறாரா காட்பாடியில்? போன தேர்தலில் தப்பி தவறி ஜெயிச்சுக்கிறார் அவர். இந்த தேர்தல் என்ன ஜெயிப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஸோ வந்து தலைமைக்கு தெரியும். ஆமாம், திமுகவில் பல துறைமுருகன் இருக்கிறாங்க, எத்தனை துறைமுருகன் இருக்கிறாங்க. அதனால் வந்து இப்படி இது அதான் வந்து திமுகவோட மேலிடம் வந்து இதை சமாளிக்கவே முடியல. அவங்களும் வந்து எனக்கு கொடுக்கல, இன்னும் நடக்கிறத வேறு அப்படிங்கிறாரு. இப்போ சமீபத்தில் நேருவோட மகனுக்கு
எம்பி சீட்டு பக்கத்து தொகுதி பெரம்பூர் தொகுதி, இவர் திருச்சி மேற்கில் நிற்கிறாரு. இப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் திண்டுக்கல் பக்கத்து மாவட்டம், அவர் வந்து ஐ பெரியசாமி, பக்கத்தில் வந்து செந்தில்குமாருக்கு அவன் பையன் பழனி தொகுதி, இவர் வந்து ஆத்தூர் தொகுதி. இப்படியே போனால் திமுகவில் போஸ்டரும் அரசியலுக்கு தான் இப்போ உற்சாகமாக இருக்கு. ஆமாம், பண்ணையார் அரசியல் இது. இப்போ வந்து அவங்களாம் இப்போ நான் சொன்ன ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பண்ணையார் ரேஞ்சுக்கு இருக்கிறவங்க. 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி சொத்து வச்சுக்கிறாங்க. அவங்க அடுத்தவங்களை வளரவே பண்ணையார் அரசியல் செய்கிறாரு சொல்லும்போது அப்போ திமுகவுக்கும் விஜய் எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இதோட கம்பேர் பண்ணவே கூடாது. விஜய் எல்லாம் இவங்க வந்து ஆண்டாண்டு காலம் 40 ஆண்டு காலமாக ஒரு மாவட்டத்தில் வந்து கோல வச்சுட்டு இருக்காங்க. அடுத்தவங்க வரவே முடியல. அவங்க என்ன வேலை, அப்படி எப்படி அவங்க வந்து அடுத்த நிர்வாகத்துக்கு போக முடியும்? ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், நான் சாதாரண கிளை செயலாளர் அந்த 72 படிப்படியாக உயர்ந்து வந்து இன்றைக்கி அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்கிறேன் அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு. திமுகவில் இந்த மாதிரி வர முடியுமான்னு கேள்வி கேட்குறதுக்கு பதில் சொல்லணும்ல. திமுகனால் முடியுதா, சொல்கிறதுக்கு முடியுதா? அப்படி வர முடியுமா? ஸ்டாலின், அதுக்கடுத்து உதயநிதி ஸ்டாலின், அதுக்கடுத்து இன்பந்தி இப்போ ரெடியாக இருக்கிறாங்க. அதுக்கும் கூட சில பேர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இது வந்து பண்ணையார் அரசியல், இது வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிஜேபி தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு மறு எலெக்ஷன் வர்றபோது இந்த குற்றச்சாட்டு ஸ்ட்ராங் ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பொருளாதாரத்துலேயும் மற்ற விஷயத்துலலாம் வந்து கோலச்சிடுறாங்க. அப்போ எங்கே பார்த்தாலும் அவங்க போஸ்ட் தான் இருக்குது. அப்படி போது மக்களுக்கு ஒரு சலிப்பு வந்துடுது. என்னடா எப்போ பாரு இவங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு தன்மை வந்துடுது. இது வந்து அனிச்சை செயலும்பாங்க. தன்னையும் அறியாமல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 5% ஓட்டு வந்து இப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அந்த சூழ்நிலை தான் இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வர தகவலெல்லாம் அப்படி இருக்குது. ஏன்னா இப்போ அஜெண்டா வந்து இப்போ இந்த 10 நாளில், அதாவது பெரியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொன்னாலும் அது குடும்ப பின்னணியை பார்த்துட்டு தானே கொடுக்குறாங்க. ஆமாம், பின்னாடி பார்த்து தான் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா அவங்க அந்த குடும்பத்தோட 4-5 பேர் இருப்பாங்க. அந்த 4-5 பேர் என்ன நினைப்பான், எனக்கு கொடுக்கலாம்ல, இவனுக்கு கூட போய் இவங்களுக்கே போகிறது, எப்போ பாரு இவங்களுக்கே போஸ்ட் அடிக்கிறது, இவங்களுக்கே போஸ்ட் அடிச்சுட்டு போகிறதே வேலையாகி போயிடுச்சு. ஆமாம், இப்படி வந்து பல பேர் இருக்கிறாங்க. அந்த ராமசாமி, குப்புசாமி, கந்தசாமி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் பல பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பொற்கொலியும் ஒரு 5000 ரூபாயும் தான் 80 வயசுக்கு ஆனதுக்கப்புறம் கொடுக்குறது. அதுக்கு மட்டும்தான் கண்டவளம்னு சொல்லுவாங்க அந்த ஊர் சைடெல்லாம். இப்போது இந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் திமுகவுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்குது. இந்த பிரச்சனையை களையாமலேயே இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. இந்த தேர்தலை சந்திக்கிற போது திமுக எப்படி இருக்கும், எப்படி அது எதிர்கொள்ளும், இப்போ மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பல பிரச்சனைகள் இப்படி ஓடிட்டுருக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் அதிமுக பரவாயில்ல. அதிமுக மிகப்பெரிய எப்போவுமே. ஆமாம், இப்போ வந்து எம்ஜிஆர் ஆரம்பத்தில் வந்து கட்சி ஆரம்பிக்கிறவோ விழுப்புரத்தில் வந்து வண்டி நிறுத்திட்டு ஒருத்தர் சோடாக்காரங்க நின்றுருக்கிற போது அவங்க கிட்ட சோடா குடிக்கிறாரு. தலைவா தெய்வமே அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிறான். அவன் வந்து நீ தான் எம்எல்ஏன்னு அவர் சொல்கிறாரு. ஐயோ எனக்கு எழுது படிக்க தெரியாதுங்கிறான். நீ எழுது படிக்க தெரியாதுன்னு கூட நீ தான் எம்எல்ஏ, எனக்கு பிடிச்சி போச்சு அவர் சொல்லிட்டு போகிறாரு. அவன் நிற்கிறான். அதே மாதிரி எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு அவன் எம்எல்ஏ. அப்போ அவங்க குடும்பம் சந்ததிகள் எப்படி இருக்கும், வளருவாங்களே இல்லையா? இப்போ அந்த கட்சி எப்படி இருக்குது? இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏடிஎம்கே இப்போ வந்து ஊருக்கு வந்து சாதாரணமாக இல்லை, எந்த ஊர் செய்கிற பகுதி கழக, கிளைச்சை கழக, இல்லை வட்டம், மாவட்டம் அப்படிங்கிற எந்த குடும்பத்தில் போய் கேட்டால் கூட தன்னை சொல்லுவாங்க, என்னை வந்து ஏடிஎம்கேல சேர சொன்னாங்க, நான் தான் சேரல, ஆனால் சேர்ந்துருந்தா இன்றைக்கி நான் வந்து மினிஸ்டர். இந்த வார்த்தை வந்து எல்லா மாவட்டத்துலையும் பேசுகிறாங்க, எல்லா நிர்வாகிகளும் பேசுகிறாங்க. எல்லா ஊருக்கு அது சொல்லத்தான் செய்வாங்க. எந்த ஊராகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், இல்லை திருச்சி ஆகட்டும், இல்லை கன்னியாகுமரி ஆகட்டும், எல்லா ஊர்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் வந்து திமுக வந்து இந்த பிரச்சனையை கண்டுக்காமையே ஒவ்வொரு தேர்தல் சந்திக்குது அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு தேர்தலில் வந்து முடிச்சுட்டு மறு தேர்தலில் ஏன் ஜெயிக்கல, அடுத்த 5 வருஷத்தில் ஏன் ஜெயிக்கல? ஆனால் வந்து எம்ஜிஆர் காலத்தில் 3 டைமும், ஜெயலலிதா காலத்தில் 2 டைமும் தொடர்ந்து ஏடிஎம்கே ஜெயிச்சுது. ஆனால் தொடர்ந்து கலைஞர் காலத்துலேருந்து, அண்ணா காலத்துலேருந்து, ஏன் ஸ்டாலின் காலத்து வரைக்கும் தொடர்ந்து ஜெயிக்கல அப்படிங்கிறத குற்றச்சாட்டு. ஏன்னா இந்த அலுப்புத்தன்மை வந்துடுது. இதுதான் வந்து சொல்லாமல் சொல்கிறது. ஏன் அது திமுகவுக்கு மறு வாய்ப்பு? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட கலைஞர்கள் சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பாருன்னும் போது ஜெயலலிதா அந்த டைமில் வந்து நான் தவறு செஞ்சுட்டேன், மடிப்பிச்சை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது மக்கள் மனசு மாதிரி திருப்பி ஜெயலலிதா கொண்டு தான் கலைஞர் அதை எதிர்பார்க்கல. இது எப்போன்னு தெரியுமா? 96 to 2001. அப்போது அப்போ வந்து 91 to 96 வந்து ஜெயலலிதா ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறாங்க. அப்போ ராஜீவ் காந்தி வந்து இறந்துடுறாரு. அந்த இதில் வந்து அடித்து வந்துடுறாங்க. ஆமாம், அப்போ எங்கே பார்த்தாலும் சசிகலா கூட சேர்த்துட்டு அந்த சொத்தை வாங்குறது, இந்த சொத்து வாங்குறது, டிராஃபிக் ஜாம் 1 மணி நேரம் நிறுத்துறது, இப்படி ஒரு பல பிரச்சனைகளை வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப சொல்லன்னா துயரத்துக்கு ஆளானாங்க. ஆனால் அதில் 96 வரும்போது இதெல்லாம் பிரச்சனையை பார்த்துட்டு இந்த மாதிரி அப்போ ரஜினி வந்து சொல்கிறாரு, ஆண்டவனே வந்தாலும் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு அந்த ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன காரணம்? இதுதான்.
அப்போ தான் வந்து தமிழ்நாடு ஆமாம் தமிழ்நாடு ஃபயர் ஆகுது. அப்போ என்ன பண்ணுது, இப்போ 96 to 2001 வரைக்கும் போகிறாங்க. 2001 ஆட்சி முடிஞ்சோடனே அப்போ தான் ஜெயலலிதா சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் வந்து தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, அதனால் வந்து மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்குறாங்க. பகிரங்க மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் ஆமாம். ஆனால் அதே சமயம் கலைஞர் சொல்கிறாரு, பொற்கால ஆட்சி தொடரட்டும், எங்களுக்கு வாக்களியுங்கள், பொற்கால ஆட்சி தொடரட்டும்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப இதாக பண்ணுறாரு. ஆமாம், அந்த சூழ்நிலை அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் போகாத வீட்டுக்கெல்லாம் போனாங்க. ஜெயலலிதா அம்மையார் மூப்பனார் வீட்டுக்கு போனாங்க, மற்றவங்கெல்லாம் யார் யார் சந்திக்கணுமோ எல்லாத்து வீட்டு இறங்கி போனாங்க. இறங்கி போனதுனால வந்து ஆமாம் 2001 பயங்கரமான வெற்றி. திமுக வந்து எதிர்பார்க்கவே இல்லை, கண்டிப்பாக ஜெயிக்க நினச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அது வந்து அந்த காலம் அப்படி இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ வந்து அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு திமுக வந்து ஆட்சி தொடருமா அப்படிங்கிறதா இப்போ மிகப்பெரிய கேள்வி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா இல்லை அதிமுக ஆட்சிக்கு வருமா? அதாவது வந்து செகண்ட் சான்ஸ் தரவே மாட்டாங்களா டிஎம்கேக்கு? அது மக்கள் தானே முடிவு பண்ணுறது. யார் என்ன முடிவு பண்ணுறாங்க இப்போ நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அடுத்த கட்ட வந்து தேர்தலில் வந்து போட்டியிடுற வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கணும். அந்த தொகுதியில் வந்து இவங்களை பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை. ஆமாம், இவங்க வந்து திமுகவில் போட்ட முகமே போடுவாங்களா? இப்போ அந்த முகத்தை பார்த்தா மக்களுக்கு ஒரு சலிப்பு வந்துடும். ஐயோ இவராக நிற்கிறாரு, ஐயோ இந்த ஆளுக்கே போட்டு நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதையெல்லாம் மாற்றுவாங்களா திமுக? ஆமாம், ஏற்கனவே வந்து உதயநிதி சொல்லிக்கிறாரு, நம்ம வந்து 30 சீட்டு வந்து கொடுக்க போகிறேன், புதுசாக இளைஞர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு வந்து அறிமுகமே இல்லாத ஏடிமிக்க மாதிரி சில பேருக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு திமுக சொல்லுது. ஆனால் எந்த அளவுக்கு அது நடைமுறைப்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. அப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தினா திமுக ஒரு வேலை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளோட இதாக இருக்குது. இப்போ இறுதியாக ஒரு கேள்வி, 4 முனை போட்டின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமாம், சீமான் அவர்கள் இந்த முறை அறிவிச்சிருக்கிற தேர்தல் அறிக்கை அதை பார்த்தீங்களா? எல்லாருக்கும் அரசு பணியெல்லாம் சொல்லியிருக்காரு, இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது வந்து பொருளாதார ரீதியாக வந்து ஒரு நாட்டை எப்படி ஜிடிபி வந்து பெருக்கணும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஒரு உந்துதலான காரணமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து கால்நடை பராமரிப்பும் சரி, வனமும் சரி, மீனும் சரி, இந்த வளங்கள் எல்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத வந்து தனது தேர்தலுக்கு மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு. இது வந்து நடைமுறைப்படுத்தினா வந்து உண்மையாகவே இது வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் யார்கிட்ட கையேந்தி தேவையில்லை. 1 லட்சம் கோடி வருஷத்துக்கு வந்து வாங்க தேவையில்லை. 4 வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி ஆச்சு. இதனாலே வந்து ஒருத்தனுக்கு கடனாக வந்து 1.25 லட்சம் வந்து கடனாகுது. இந்த சூழ்நிலையில் இல்லாமல் சீமான் சொல்கிறபடி போனால் நல்ல ஒரு திட்டமாக தான் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் உண்மையாகவே. ஆனால் சீமானோட ஒவ்வொரு தேர்தலும் பயிற்சி எடுத்துக்கிறேன்னு சொல்கிறார்ல, எவ்வளோ நாளைக்கு இன்னும் பயிற்சி எடுத்துப்பார்? தனித்து போட்டிடுறாரு, அது அவருடைய நல்ல விஷயம்தான். ஆனால் அவர் கூட இருக்கிற ஒரு சோர்வடை தர மாட்டாங்களா? அதாவது ஆரம்பத்தில் வந்து 1% வாங்கின சீமான் வந்து நிதி வேற கேட்டிருக்கிறாரு, கட்சி வந்து இந்த மாதிரி இருக்கு, ஓப்பனாக பேசுகிறாரு. ஒவ்வொரு தொகுதியில் வந்து எனக்கு 5 லட்ச ரூபா வேணும் அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ அந்த 5 லட்ச ரூபா இருந்தால் தான் நான் செயல்படுத்த முடியும், ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிக்கிறாரு. அதுபோக வந்து பயிற்சி அப்படிங்கிறது வந்து அயற்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தொண்டர்கள் இருந்தால் கூட அவர் பேசுகிற உற்சாகம், பேச்சுக்கள், அப்புறம் வந்து ஒருங்கிணைக்கிற விதங்கள், அந்த கொடி தோரணங்கள், அந்த பாட்டு, அவர் நடந்து வர்றது, இதெல்லாம் பார்க்குற போது அங்கே இருக்கிற மக்களை உற்சாகமாகிடுறாங்க. என்னதோ நல்லதோ கெட்டதோ இதுக்கு ஓட்டு போட்டு போவோம். ஏன்னா வந்து கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாத்தையும் காக்கிறதுனா இவர் ஓட்டத்தை நாம் தமிழர் ஓட்ட தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு இது. ஏன்னா எனக்கு வந்து தெலுங்குல அப்படின்ற ஒரு புதிய திரைப்படமாகட்டும் இல்லை பொதுத்தளமாகட்டும் அப்படிங்கிற ஒரு அடையாளப்படுத்துனது வந்து இவர் தான், சீமான் தான். சார் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலாக போயிட்டுருக்கு. அது ஒரு புதுமையான அரசியலாக தான் நான் பார்க்குறேன். இவர் வந்து சில தொகுதிகள் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு 10-20 தொகுதிகள் ஜெயிப்பாங்கன்ட்டு அடையாளம் கண்டுருக்காங்க. அதை அடையாளம் கண்டு இப்போ அவங்க அதுக்காக உண்டான வேலையில் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 4 முனை தேர்தல், இந்த விஷயம் எல்லாமே தேர்தல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்க்குறக்கு. ஸோ பிரேக்கிங் நியூஸுக்கும் பஞ்சம் இருக்காது, நாட்கள் இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது, என்ன வேணாலும் வரலாம், என்ன விதமான மாற்றங்களும் ஏற்படலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரேக்கிங் நியூஸ் வெயிட்டிங்க. நம்மளும் நம்மளோட கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்வீங்க. உங்களோட கருத்துக்களை ஆழமாக புரிகிற மாதிரி எடுத்து சொன்னமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.